Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் தோசை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து 3 பேர்த்துக்கு தோசை சுட்டு சாப்பிட்ற மாதிரி அளவு. அப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு, நம்ம ஏற்கனவே மாவில் வந்து உப்பு சேர்த்துருப்போம், ஸோ இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன இஞ்சி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பீட்ரூட் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை பரட்டி போடும்போது நீங்கள் பொறுமையாக தான் எடுக்கணும், இல்லைன்னா தோசை வந்து பிஞ்சிரும், சேஃப் வராது. தோசைக்கெல்லாம் எண்ணெய் அளவாகவே சேருங்க. சும்மா 4 சொட்டு 5 சொட்டு விட்டாலே போதும், நிறையா ஊற்றாதீங்க, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. தோசைக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் வந்துட்டு தோசைக்கு ஊற்றி பழங்க. சமையலுக்கே நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. ஓகே, 2 சைடும் நல்லா செவந்து வரணும் தோசை. ஓகே, தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வெறும் தோசையாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை கூட சட்னி வச்சும் சாப்பிட்லாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்னதாக ஊற்றி கொடுங்க. நிறையா பொம்மை டிசைன் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கார சட்னி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.